ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ ஒரு தேவையில்லாத ஆணி தான், எதுக்கு இந்த வீடியோவில் நீ பண்ணுறேன்னு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்கலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் சம்திங் தட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நோ இன் சோஷியல் மீடியா. காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பட் எனக்கே பார்த்தீங்கன்னா அது ஷாக்கிங்காகவும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. இவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு ஒரு கூட்டம் இருக்கா சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. டைட்டிலில் என்ன போட்டிருப்பேன்னு தெரியல, பட் இட்ஸ் கோனா பி லைக் தலைவர் இல்லை, தலைவர் ஃபேமிலி வர்சஸ் தளபதி ஃபேன்ஸ், அந்த மாதிரி ஒரு கதை தான் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ரூவ் பண்ணுறாங்க, அது கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் சில விஷயங்கள் பார்க்கும்போது அப்பட்டமாக தெரியுது. தே ஆர் ட்ரைங் டு டிசீவ், ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இவ்வளோ வன்மம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா தப்பு. சரி, ஓகே, ரைட், ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட்ஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் ஐ வில் ட்ரை டு ஷோ சம் ப்ரூஃப் ஆக்சுவலி ட்விட்டரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லதா ரஜினிகாந்த் அவர்கள் யார் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஒய்ஃப். அவங்களுக்கு இதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது அவங்க பண்ணாங்களா இல்லையான்னு இன்னும் அஃபிஷியலாக தெரில. லதா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒரு ப்ரொஃபைல், ஓகேங்களா. ஸோ நார்மலாக ட்விட்டரில் எந்த ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஒரு போஸ்ட்டுக்கோ ஒரு வீடியோக்கோ லைக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலில் லைக்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த இடத்துல அது காட்டும். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்காங்க, இதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எப்படி தளபதி ஃபேன்ஸோட கண்ணுக்கு மாட்டுச்சுன்னு தெரியல. லியோ டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்ட ஒரு ட்வீட். அந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா லியோவோட கலெக்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு லியோ படம் ஹிட்டு கிடையாது, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்ட்டுக்கு லதா ரஜினிகாந்த் அவர்களோட ப்ரொஃபைலிருந்து ஒரு லைக் போயிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு லைக் இவ்வளோ கீழ்த்தனமாக இருக்காங்க, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், இவ்வளோ வன்மத்தை கக்குறாங்க ஒரு படத்துக்கு மேலே, ஸோ இதுலேருந்து கிளியராக தெரியுது இங்கே யார் போட்டி படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மனுஷன் எவ்வளோ டீசெண்டாக மெச்சூரிட்டியாக பேசிட்டு போனப்பில், பட் ஸ்டில் தே ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வன்மம் பார்த்திங்கன்னா கக்கப்பட்டது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த விஷயம் நடக்கும்போது ரஜினி சாரை சம்மந்தப்பட்ட சில பேர் இதை பற்றி பேச வருவாங்க, ஓகேங்களா. ரியாஸ் பிரதர், ஸோ ரியாஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்ம ரஜினி சாருக்கும் தளபதிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் அவர்களுக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ்க்கெலாம் ஹீஸ் லைக் அஃபிஷியல் பிஆர்ஓ. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ரியாஸ் ப்ரோவை. எனக்கு பர்சனலாக ரியாஸ் அண்ணாவை தெரியும். நம்ம ரீசெண்டாக இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டப்போ என்னை பர்சனலாக கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணார், ப்ரோ நல்லா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலாக எந்த ஹேட்டோ யார் மேலேயும் கிடையாதுங்க. இது ஜென்ரலாக ட்விட்டரில் நடக்கிற ஒரு இஷ்யூ, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லலாம் தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறேன். ஸோ ரியாஸ் பிரதர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இது லதா ரஜினிகாந்த் அவர்களோட அக்கௌண்ட்டே கிடையாது, இது ஃபேக் அக்கௌண்ட்டு. அஃபிஷியல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டு மென்ஷன் பண்ணார். பட் இதுக்கப்புறம் இன்னும் அது பயங்கர மோசமான ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. அது என்ன அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கூட காட்டுறேன். தென் யூ வில் கெட் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் சர்ச்சில் போயிட்டு, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, சர்ச்சில் போயிட்டு ரியாஸ் ப்ரோவோட ஐடியை நான் டைப் பண்ணுறேன். ஸோ ரியாஸ் கே அகமது அப்படின்னு வந்திருக்கு. பிஆர் அண்ட் ஈவென்ட் மேனேஜர், எடிட்டர் இன் சீஃப் V4 மீடியா அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் போட்டிருந்தார். அண்ட் இந்த ஒரு போஸ்ட் அவர் ரியாஸ் ப்ரோ போட்டிருந்தார். திஸ் இஸ் த அஃபிஷியல் அக்கௌண்ட் ஆஃப் லதா ரஜினிகாந்த் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொஃபைலை டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா 26,000.9K ஃபாலோவர்ஸ் அப்படின்றது இருக்காங்க. இது அஃபிஷியலான அக்கௌண்ட்டு. நீங்கள் மிச்சதெல்லாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபேக்கு, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அக்கௌண்ட்டில் லைக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி 2020 தான் அந்த லாஸ்ட் லைக்கே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த லைக்குமே அவங்க பண்ணலை. பெருசாக ஆக்டிவாக இருக்கிற மாதிரியும் தெரியல இந்த அக்கௌண்ட்டு. ஆனால் இங்கே ஒரு சில வெடிப்புகள் வெடிஞ்சது சில விஷயங்கள் பார்க்கும்போது. இப்போது இந்த லைக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் சொல்கிறாங்கல்ல, சரி நம்ம இப்படியே போயிடலாம். இவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம லிஸ்ட்டு போய் செக் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம லதா ரஜினிகாந்த் மேம் அப்படின்னு அஃபிஷியல் அக்கௌண்ட்டாக சொல்லப்படுற அக்கௌண்ட்டில் இன்னொரு லதா ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு 13,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த லியோ டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகுக்கு அஃபிஷியல் லைக்ன்றது பண்ணப்பட்டது. இப்போ அந்த லைக்ஸில் போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட்டு இல்லை.
ஆனால் உங்களுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் அந்த போஸ்ட் நான் போடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம போய் செக் பண்ணும்போது இல்லை. பட் நம்ம அஃபிஷியல் அக்கௌண்ட் அப்படின்றது எது சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் அஃபிஷியல் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரியாஸ் ப்ரோ சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு இதில் ஒரு 26,000 ஃபாலோவர் இருக்காங்க. ஆனால் இந்த ஃபாலோவர் லிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது எதுக்கு அந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த அன்அஃபிஷியலான ஒரு லதா ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டை இவங்க ஏன் ஃபாலோ பண்ணணும்? ஸோ தட்ஸ் த ஒரு கிரிட்டிக்கலான கொஷன். ஆனால் ஃபியூ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. இது என்ன கதைனா அந்த ஃபேக் அக்கௌண்ட்டோட சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரியாஸ் ப்ரோவும் ரீட்வீட் பண்ணியிருக்காரு, லதா ரஜினிகாந்த் அவங்களும் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ன சொல்கிறதுனா நம்ம வன்மத்தை கக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணல. இது ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்குது. பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அவங்க அது ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஃபேக் ஐடியை அஃபிஷியல் ஐடி ஃபாலோ பண்ணுறாங்க. அஃபிஷியலாக இருக்கிற லதா ரஜினிகாந்த் மேம் எதுக்கு ஒரு ஃபேக்கான ஐடியை ஃபாலோ பண்ணணும்? அந்த ஃபேக்கான ஐடி போட்ட போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஐடியிலேருந்தும் ரீட்வீட்டும் பண்ணுறாங்க. இப்போ அந்த லியோ டிசாஸ்டர் அப்படின்னு ஒரு ட்வீட்டை அவங்க லைக் பண்ணது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. பட் எது உண்மை எது பொய்யன்னு தெரியாது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஒரு விஷயத்துக்கான விளக்கமும் ரியாஸ் ப்ரோ மேபி ஒரு ட்வீட் போடுவார்னு நினைக்கிறேன். அப்படி போட்டாருன்னா நான் ஒரு அப்டேட்டை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இது உண்மையாகவே அது வன்மமாக இருந்ததுன்னா சீரியஸ்லி வருத்தம் தான். இப்படி அதுக்கு லைக் பண்ணியிருக்கக்கூடாது. ஆக்சுவலாக கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் லாட். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்கு நான் போகிறேன். அது ஒரு சூப்பரான vlog வரும். ஸ்டே டியூன் ஃபார் இட். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.